சக்தி அந்த பரதநாட்டிய ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துருவோன்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு போட்டு பார்க்குறாங்க அந்த ட்ரெஸ்ஸை. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சரி பார்த்துக்கிறாங்க. ஹால் ரூமுக்கு வந்து கண்ணாடியில பார்க்குறாங்க. அவங்களாலேயே நம்ப முடியல. அவ்வளவு அழகா இருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸில் சக்தி. வெட்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸில் என்னைய பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப வெட்கமா இருக்குன்னு சக்தி அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு செல்ஃபி எடுத்து வேலுக்கு அனுப்பி விடுவோம். இந்த ட்ரெஸ்ஸில் வேலு நம்மளை பார்த்தான்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவான். ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்ப கதவு சத்தம் கேட்குது, யாரோ தட்டுற மாதிரி. சக்தி அவங்களுக்குள்ளேயே மெதுவா சொல்லிக்கிறாங்க, யாரா இருக்கும்? வேலு சொல்றாரு, சக்தி கதவை தொற. சக்தி அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க, வேலு தான் வந்திருக்கான். கதவை திறக்கிறாங்க. வேலு சொல்றாரு, என்ன அம்மாவோட ட்ரெஸ்ஸ நீ போட்டிருக்க? வேலு, எனக்கு போடணும்னு ஆசையா இருந்துச்சு வேலு, அதனால போட்டேன். சரி சக்தி, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. நான் ஒரு நல்ல பாட்டா போடுவேன், நீ நல்லா டான்ஸ் ஆடணும், அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். சக்தி, பாட்டு ரெடி, நான் போடவா? போடுவேலு. சக்தி டான்ஸ் ஆடுறாங்க அவங்க ரூம்ல. சக்தி ஆடுறத பரஞ்சோதி ரசிச்சு பாக்குறாங்க. வேலுவும் ரசிச்சு பாக்குறாரு. பாட்டு முடிஞ்ச உடனே பரஞ்சோதிய யதார்த்தமா பாக்குறாங்க சக்தி. வேலு, உங்க அம்மா பாத்துட்டாங்கடா, வெக்கமா வருது. வேலு சொல்றாரு, அம்மா வாமா. அம்மா எப்ப வந்த? பரஞ்சோதி சொல்றாங்க, சக்தி என்னோட தங்க கட்டி. என்ன நடக்குதுங்க? சாரி அத்த, ஆசையா இருக்குன்னு போட்டு பார்க்கணும்னு நினைச்சேன். வேலு ஆடவே சொல்லிட்டான். பரஞ்சோதி சொல்றாங்க, ட்ரெஸ்ஸ போட்டு பார்க்கறதுல தப்பு கிடையாது, ஆனா தப்பா ஆடினியே சக்தி, அதுதான் எனக்கு பாக்குறப்ப ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. வேலு சொல்றாரு, அம்மா நீ சொல்லி கொடுமா, சக்தி சூப்பரா ஆடுவா, சக்திக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்மா. பரஞ்சோதி சொல்றாங்க, இருக்கிற வேலையை விட்டுட்டு சக்திக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா உங்க அப்பா என்ன விட்டுருவா இருப்பாரு. அப்ப அப்பாவோட சவுண்டு கேக்குது. வேலு சொல்றாரு, நான் வந்துட்டேன்ப்பா. மா அப்பா கூப்பிடுறாங்க, என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சிவபதி கூப்பிட்டுக்கிட்டு வேலோட ரூமுக்கு வர்றாங்க. அதிர்ச்சி ஆறாங்க. பரஞ்சோதி வேலு எல்லாம் ஷாக் ஆறாங்க சிவபதிய பார்த்த உடனே. சிவபதி எல்லாரையும் திட்டுறாரு. எல்லாரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சக்தி பரஞ்சோதிக்கு மருதாணி வச்சு விடுறாங்க. அதை பார்த்த வேலு சக்தி கிட்ட சொல்றாங்க, நான் உனக்கு இன்னைக்கு மருதாணி வச்சு விடுறேன். சக்தி சொல்றாங்க, அதெல்லாம் வேண்டாம், நானே வச்சுக்கிறேன். வேலு சொல்றாரு, சக்தி நான் உண்மையாவே மருதாணி நல்லா வைப்பேன். அப்படியாங்க? சக்தி நீ உட்காரு, நான் உனக்கு மருதாணி சூப்பரா வச்சு விடுறேன். வேலு சக்திக்கு மருதாணி வச்சு விடுறாங்க. நாளை சந்திப்போம்.